இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இந்த வருஷம் நமக்கு எல்லாமே நல்ல ஹெல்த்து, நல்ல வெல்த்து, சக்ஸஸ்ஸு, அப்புறம் படிப்பு எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நல்ல வாழ்த்துக்கள். ஸோ இது வரைக்கும் விதவிதமாக நிறைய அடி லைஃப்பில் வாங்கியாச்சு, நிறைய கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கு மேலேயும் கற்றுக்கிறதுக்கு இருக்கலாம். பட் இனிமேல் அதே அடியை வாங்குறப்போ மனம் தளரக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் உட்காந்துருந்து எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்போது நம்ம லைஃப்பில் என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம டேயை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும், டியர் லவ்லி பீப்புள் எல்லாருமே அன்னையோட ஹாப்பினஸ் அந்த மாதிரி மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓவராக உழைச்சி உடம்பை ரொம்ப கெடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். என் தோசை வேறு கருகிடுச்சு, அதை விட்டுருங்க. அப்புறம் அது தோசை கருகுனாலுமே நம்ம அதை நல்லா சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அது நல்லா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது லைஃப்பில் நம்ம அதை கணிக்க முடியாது. பட் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருப்போம், நல்லா ரியாக்ட் பண்ணுவோம். அதனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நல்ல படிக்கிறது இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி நல்ல நல்ல வேலைகளை செய்வோம். இன்றைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி என்னுடைய சாப்பாடு. சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ பை பை டியர் லவ்லி பீப்புள்.